பிதாவாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளும் சூத்திரங்களும் எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்களுக்குள்ள என்னங்க புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். பொதுவா இந்த எண்டு முடிவில் சரி, அந்த ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ஆகுங்க, நிறைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா அவர் நன்றியை ஏத்துக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க ஆன்சர். ஏத்துக்கிறாருங்களா? ஆர் யூ ஷூர்? ஏத்துக்கிறது இல்லை. ஏன்? வெரி குட். நன்றி செலுத்தும் போது நம்ம எப்படி செலுத்தணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றி செலுத்தினா தான் பிதாவாகிய தேவன் நன்றியை ஏற்றுக்கொள்வாரு. சரி, நெக்ஸ்ட். தேவனே இதை செய்ததுக்காக இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றி, தேவனே அதை செய்ததுக்காக இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றி, இப்படியே நன்றி செலுத்தினே இருந்தோம்னா ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில இது போதுமா? இது போதாது. அப்போ ஒரு படி மேல போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, அதுதான் வசனம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ரோமர் 12:1 வசனம் வாசிங்க. இந்த ஒரு வசனத்தை பத்தி, அது அந்த ஒரு வசனத்துல என்ன இருக்குது அதை மாத்திரம் தான் பார்க்க போறோம் இன்றைய நாளில. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கிலீஷ்ல படிச்சிருங்க சிஸ்டர். பாருங்க, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு சில முன்ன பின்ன வார்த்தைகள் வரும். படிங்க சார். Therefore, by the mercy of God, that your body is a living, holy, acceptable unto God, which is your reasonable service. ஆக்சுவலிங்களா, ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு வசனத்துக்குரிய விளக்கத்தை தான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வருதுங்க? அப்படி இருக்க. தமிழ்ல சிஸ்டர், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக்கிறேன். இப்ப இங்கிலீஷ்ல எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட், அங்க லாஸ்ட் இருக்கிற வார்த்தை என்ன ஆயிடுச்சுங்க? இங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆங்கிலத்துல இருந்து தான் நம்ம விளக்கத்தை பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை படிங்க. நாங்க தமிழ்ல நாங்க லாஸ்ட் வேர்ட் என்னங்க இருக்குதுங்க? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கரெக்ட் இல்லைங்களா? வார்த்தை புரிஞ்சுக்கினா தான் நம்ம வந்து முன்னாடி போக முடியும். வார்த்தை புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வேண்டிக்கிறேன். யாருக்கு பவுல் வந்து அட்ரஸ் பண்றாருன்னா, இத கான்சிக்ரேட்டட் பண்ண ஜனங்களுக்கு, ஒன்லி ஃபார் பிலீவர்ஸுக்கு மாத்திரம் தான் இதை அட்ரஸ் பண்றாரு. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்துட்டீங்களோ, இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சவிட்டுகளை பின்தொடர்ந்து போக வந்துட்டீங்களோ, அவங்களுக்கு தான் இவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? உங்களை வேண்டிக்கிறேன். ஒரு வேண்டிக்கிறதுக்கு மாத்திரம் தான் நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். பாவத்திலிருந்து மன திரும்பறதுக்கு அவங்களுக்கு சொல்லப்படல. ஆல்ரெடி பாவத்திலிருந்து மன திரும்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகர்ன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்றாரு உங்களை வேண்டிக்கிறேன். அழகா சொல்றாரு பாத்தீங்களா? வேண்டிக்கிறாருங்களா. நம்ம கூட பேசும்போது எப்படிங்க, எப்படி பேசணும்னா அப்படிதான். ஒரு தேவ மனுஷன் எப்படின்னா வேண்டிக்கிறோம். பவுல் எப்படி வேண்டிக்கிறாரு பாத்தீங்களா? சரி, வேண்டிக்கிறது எதுக்கு வேண்டிக்கிறாருன்னா, உங்களை நீங்களே பலி செலுத்துங்க, சுயத்தை மறுதலிங்க, சிலுவைய சுமங்கோ, இதுதான் சரியான சமயம். உங்களை வேண்டிக்கிறேன் நானு.
சரி, அடுத்து இது தெய்வீக ஒரு அழைப்பு. இது மிகப்பெரிய ஒரு ஐகாலிங்ல இருக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா ஆக போறீங்க. நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நீங்களே பலி செலுத்துங்க. உங்களை வேண்டிக்கிறேன் நானு. இப்ப இன்னொரு வார்த்தை நான் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. அந்த வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 23:26 படிங்க. நீதிமொழிகள் 23:26 படிங்க. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. பைபிள் எவ்வளவு அழகா பேசுது பாத்தீங்களா? மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. 10ல 9 பாகத்தை நம்ம இருதயத்தை கொடுத்தோம்னா தேவன் அக்செப்ட் பண்றது கிடையாது. 10க்கு 10 பாகத்தை நம்மளுடைய இருதயத்தை கொடுத்தா தான் அவரு ஏற்றுக்கொள்வாரு. அப்படி நம்ம முழுமையாக அந்த இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா எல்லா மனுக்குலத்தை காட்டிலும் நமக்கு ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. யாரு தங்களுடைய இருதயத்தை முழுமையாக அவருக்கு கொடுத்துடுறாங்களோ அவங்க தான் நிறைவேற்றி வைக்க முடியும். ரோமர் 12:1 தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். இப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கிறோம். தெய்வீக ஒரு அழைப்புக்குள்ள இருக்கிறோம். விசேஷமான ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு பவுல், உங்களை வேண்டிக்கிறேன் நானு. இப்ப அடுத்த வார்த்தை படிங்க. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஒன்னு பண்ணலாங்க, டைரக்டா இங்கிலீஷ்க்கு போயிடலாங்க. இப்ப நெக்ஸ்ட் படிங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்குது? ரோமர் 12:1. அதை அப்படியே வச்சிடுங்க பிரதர். இங்கிலீஷ் தமிழ் அது அப்படியே இருக்கட்டும். ரோமர் 12:1 சேஞ்ச் பண்ணிட்டோம்னா உடனே சேஞ்ச் பண்ணிடணும். இப்ப இங்கிலீஷ்ல படிங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்குது? வேண்டிக்கிறேன். பிரதரன். யார் இந்த பிரதரன்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அங்க தமிழ்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சகோதரர்கள் இருக்குது. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா பிரதரன். பிரதரன்னா என்ன? நிறைய முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே பவுல் சொல்றாரு சகோதர சகோதரிமார்களே அப்படின்னா இவங்க தான் பிலீவர்ஸ், விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வைத்து நீதிமான்களா ஆயிட்டாங்க. இவங்களுக்கு தான் சொல்றாரு சகோதர சகோதரிமார்களே. இந்த சகோதர சகோதரிமார்கள் தான் யார்கிட்ட ஐக்கியம் வச்சுக்குவாங்கன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட ஐக்கியம் வச்சுக்குவாங்க. இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய மீட்பர்னு ஒரு ஃபெலோஷிப் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு பவுல் சொல்றாரு சகோதர சகோதரிமார்களே. இவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் சொல்றாரு நீங்க தான் அந்த விசுவாசத்தை வீட்டாரு, நீங்க தான் அந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இது உலக ஜனங்களுக்கு அவர் பேசல பிரதர்ஸ் சிஸ்டர்னு, விசுவாசத்தை வீட்டார குறித்து இங்க பேசுறாரு. நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னும் இந்த உலகத்துல கண்டமாயிட்டு இருப்போம். என்னதான் நம்ம தேவனுக்கு பலி செலுத்தினாலும் அது அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. பாருங்க, no one is called or invited into this body of Christ. யாருக்கும் அழைப்பு கிடையாது கிறிஸ்துவுடைய சரீர அங்கமா ஆகிறதுக்கு எக்ஸப்ட் இந்த பிலீவர்ஸுக்கு இருக்கிறது. இந்த சகோதர சகோதரிமார்களுக்கு மாத்திரமே என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அததான் பவுல் சொல்றாரு ஆகையினால சகோதரரே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப ஆல்ரெடி விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் யாரு? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இப்ப நல்லா நோட் பண்ணுங்க, ஆல்ரெடி. அப்ப ஆல்ரெடினா ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டுங்க. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசித்துங்க. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாரு. ஆல்ரெடி விசுவாசம் வந்துச்சு. அந்த ஆல்ரெடி விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு சகோதர சகோதரிமார்களே. அவங்களுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுங்கோ. பவுல் என்ன பண்றாருன்னா சகோதர சகோதரிமார்களுக்கு ஒரு இன்வைட் பண்றாரு. என்ன இன்வைட் பண்றாருன்னா கிறிஸ்து பலி செலுத்தினது போல நீங்க பலி செலுத்தணும். ரோமர் 6:5 படிங்க. பாருங்க, அருமையா இருக்கு அந்த வசனம். ஆதலால் அவளுடைய
மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் மரணத்தின் சாயலில் இணைக்க- இணைக்கப்பட்டு இருக்கிறோம். என்ன ஒரு வாசனை, என்ன பாருங்க பவுல் எப்படி சொல்றாரு, இணைக்கப்பட்டு இருக்கிறனா எப்படி, அவருக்குள்ள ஒரு யூனிட்டி ஆயிட்டோம் நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவர் மரித்ததை போல நம்மளும் என்ன ஆகணுங்க, மரிக்கணும். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அவர் மரித்ததை போல of his death. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, அவரோட கூட பாடு பண்ணணும், அவரை போலவே மறிக்கணும். நம்ம யாரெல்லாம் அவரை போல பாடுபட்டு மறிக்கிறாங்களோ அவங்க தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானஸ்தானால பேப்டிசம்ல நம்ம என்ன சொல்லிட்டோம், இதோ தேவனே உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறோம் சொல்லிட்டோம். தேவனுடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவோட பாடுபட்டு மறிக்கணும். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போல பாடுபட்டு மறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றாரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கான்சிக்ரேட்டட் பண்ணிட்டாங்க. உலக ஜனத்துக்கு அவர் சொல்லலைங்க, நீங்க கான்சிக்ரேட்டட் பண்ணிட்ட உங்களுக்கு தான் நான் சொல்றேன். சகோதர சகோதரிமார்களே, நீங்க தான் அந்த விசுவாசத்தை விட்டாரு, நீங்க தான் அந்த தேவனுடைய குடும்பமா இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். யாரெல்லாம் தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கறாங்களோ அவங்க தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இவங்க தான் பரிசுத்தமுள்ள ஜனங்க, ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியர்கள். இவங்க தான் பாருங்க, யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாம சுய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஆக முடியாதுக்கா, சகோதரர்களா ஆக முடியாது, அந்த ஒரு பாடி மெம்பர்ஸ் எல்லாம் ஆக முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி சொல்றீங்க பிரதர்? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா பைபிள்ல இருந்து? இயேசு கிறிஸ்துவ கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, காட்டி கொடுக்கிறாரு. காட்டி கொடுக்கிறவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபால்ஸ் சகோதரர், கள்ள சகோதரர். அந்த ஒரு குரூப் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருப்பாங்க. சரி, சகோதரர் விளக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்த வார்த்தை என்ன? நெக்ஸ்ட் வேர்ட் பை த மர்சிஸ். தமிழ் என்னங்க? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. இரக்கம், மர்சி. பாருங்க, பவுல் 11வது சாப்டரை பேசின்னு அப்படியே 12க்கு வராரு. அப்போ 11வது சாப்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த பேசி இருக்கிறாரு அவரு. அந்த 11வது சாப்டர்ல ரோமன்ஸ் 11:31 படிங்க. அதுல பாருங்க என்ன சொல்றாரு, அந்த மர்சியை பத்தி பேசுறாரு அவரு. அவர்களுக்கும் இப்பொழுதே கீழ்ப்படியாமையில் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெற்றவர்கள். என்னங்க இரக்கம்? அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமையில் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால் இரக்கம் பெற்றவர்கள். பாத்தீங்களா, அந்த இரக்கத்தை பத்தி இவரு சொல்றாரு. அவருடைய இரக்கத்தை நிமித்தமா தான் சபைய குளோரிஃபை ஆகுங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்ப இவ்வளவு பெரிய சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவ போல மாற வந்திருக்கிறோம், அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறோம்னா இது எப்படின்னா அவருடைய மர்சி, அவருடைய இரக்கம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மர்சி காமிச்சுக்கிறார் பாத்தீங்களா, இது யாருக்குன்னா ஆபிரகாமுடைய வித்துக்கு, ஸ்பிரிச்சுவல் சீட் ஆஃப் ஆபிரகாம். இவங்க தான் பாருங்க. இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய மர்சி இயேசு கிறிஸ்து மூலமாக செயல்பட்டதுங்களா. இயேசு கிறிஸ்துனுடைய மர்சி சபை மூலியமாக செயல்படுங்களாம். என்ன அருமையா இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கிறோம், தேவனுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு சில விஷயங்கள் இப்ப செய்ய முடியாது. ஏன்னா தலையாக இருக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்யவாரு. சபை
மகிமை அடைந்திட்ட பிறகுதான் தேவனுடைய மாசி அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசி நிமித்தமாக உலக ஜனங்களுக்கு போகலாம். என்ன அருமையா வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? இந்த ஒரு மாசின்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல இரக்கம், இரக்கம். அதனால தான் என் அன்பு சகோதர சகோதரிமார்கள, இந்த இரக்கத்தை பத்தி நம்மளுடைய 7ஆம் தூதன் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. சகோதர சகோதரிமார்கள் மீது யாரு இரக்கம் வைக்கிறாங்களோ உலக ஜனங்கள் மீது அந்த இரக்கத்தை வச்சிடுவாங்களாம் அவங்க. 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம என்ன செய்யணுங்க? இரக்கம் காமிச்சிடணும். அடுத்த வார்த்தை, They present your bodies a living ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மாசி ஆயிடுச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட் வார்த்தை என்ன வார்த்தை? sacrifice. பிரசன்ட். பிரசன்ட்னா என்னங்க? தமிழ் எப்படி வந்துச்சு? ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒப்பு கொடுக்கணும் நம்மள. தட் யூ பிரசன்ட். இப்போ நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும்னா நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இப்ப எப்படி ஒப்பு கொடுக்கிறது? நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை ஒப்பு கொடுக்கிறோம், மாசத்துக்கு ஒரு முறை ஒப்பு கொடுக்கிறோம், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஒப்பு கொடுக்கணும். என் அன்பு சகோதர சகோதரிமார்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் என்ன செய்தார்னா தன்னை முழுமையாக தேவனுக்குன்ட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாரு? யோர்தான்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரோ நம்ம கூட என்ன செய்யணுங்க? அதே வண்ணமாக நம்மளே ஒப்பு கொடுத்தணும். நம்ம எல்லாம் யாருங்க? ரொம்ப பெருமையா சொல்லுவேன் இல்லைங்களா? ராஜரீக ஆசாரியர்கள், the royal priesthood. இந்த ராஜரீக ஆசாரியர்கள் என்ன செய்யணும்னா தங்களுடைய சரீரத்தை பலி செலுத்தணுமா. இப்ப நம்ம பலி செலுத்தாமையே நாங்க ராஜரீக ஆசாரியர்கள் என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம சொல்ல முடியாது. கிறிஸ்து எப்படி பலி செலுத்தினாரோ அதுல ஒரு பங்கை பெற்றுக்கொண்டு நம்ம பலி செலுத்தும் போது என்ன ஆகுதுங்க? அந்த பலி அங்கீகரிக்கப்படும். அவங்க தான் ராஜரீக ஆசாரியர்கள். இப்ப நம்ம எல்லாமே கான்செக்ரேட்டட் பண்ணிட்டோம். நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபிளஷ, இந்த சரீரத்தை, இந்த சரீரத்துக்குள்ள நிறைய என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும், நம்ம சரண்டர் பண்ணணும். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி முழுமையாக சரண்டர் பண்ணிட்டாரோ அப்படித்தான் நம்மளும் பண்ணணும். அவர் என்ன செய்துட்டாரு? ஈடு பலியா கொடுத்துட்டாரு. பாருங்க, தேவன் இப்ப நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரு கிறிஸ்துவுடைய சரீர அங்கமாக ஆகிறதுக்கு. இப்ப அந்த சரீர அங்கமா ஆகணும்னா we must and should sacrifice our body. கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு சரீரத்தை தியாகம் செய்யணும், அதுக்குன்ட்டு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு நிறைய ஆசை என்னன்னா அந்த 1,44,000 பேர்ல நம்ம ஒருத்தரா இருந்துடணும், அந்த பாடி மெம்பர்ஸா நம்ம இருக்கணும். அப்படின்னா இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்றது இல்ல, 1,44,000 பேருக்கு ஆகணும்னு ஆசை, ஆனா பலி செலுத்துறது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கூலுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அதோடைய விளக்கம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? என்ன தெரியுங்களா? இப்போ கூழு குடிக்கணும். அவரு கூழு குடிக்கும் போது மீசையில ஒட்டாம குடிக்கணும். இது சாத்தியமே கிடையாதுங்களாம். எப்படியாவது கூழ் குடிக்கும் போது மீசையில ஒட்டுமா. அந்த மாதிரி இன்னொன்னு கூட சொல்லலாம், ஆத்துல ஒரு காலம் வைப்போம், சேத்துல ஒரு காலம் வைப்போம். நம்ம உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழும், பலி திஞ்சி, இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களை வேண்டிக்கிறேன், நீங்க உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. பாருங்க, நிறைய தேவனுடைய செய்தியை கேட்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த பூமியில இருக்கிற எல்லா மனு மக்களையும் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட சரீரத்தை ஜீவ பலியா கொடுங்க. அப்போஸ்தலர்கள் போதிக்கிறாங்க நம்மளுக்கு.
என்னது? உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுங்கன்னு நம்ம கேக்குறோமா? நம்ம எல்லாம் யாருன்னா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ராஜரீக ராசி ஆசாரியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஆசாரியர். இந்த ஆசாரியர்கள் என்ன செய்யலன்னா பலி செலுத்தணும். ஏன் பலி செலுத்தணும்? பிரதான ஆசாரியர் அந்த பலியை செலுத்திட்டாரு. அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டாரு தேவனுக்கு. தேவன் வந்து ஒரு ஒழுக்கத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. தேவன் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டாரு சபைக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவ போல பலி செலுத்தினா தான் அவருக்கு கொடுத்த அந்த மகிமையில உங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு 2 கொரிந்தியர் 8:5 படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமலே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இங்கிலீஷ்ல படிங்க பிரதர். நல்லா கவனிங்க, பாருங்க. இங்கிலீஷ்ல ஆயிடுச்சு, தமிழ்ல ஆயிடுச்சு, இங்கிலீஷ்ல படிங்க. They did. First, First gave their own selves to the Lord. ஃபர்ஸ்ட் என்ன செய்து இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களையே ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். அவங்களையே ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இது யார் சபை யாராவது இந்த மாதிரி செய்து இருக்கிறாங்களா? தங்களையே ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா மெக்கடோனியால இருக்கிற சபை என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு படி மேல போயிட்டு எங்களை நாங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவருக்கு சேவை செய்யறதுக்கு. இது தாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமா. இது என்ன மாதிரியான ஆசீர்வாதம்னா ஆவிக்குரியான ஒரு ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் பயங்கரமான ஆசீர்வாதங்க. நம்மளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இந்த ஆசீர்வாதத்தை மெக்டோனியா சர்ச்சுக்காரு அங்க இருக்கிற சபைக்காரர் பெற்றுக்கொண்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? புது சிருஷ்டினா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்கிறோம். ஒரு படி மேல போயிட்டு தேவனுக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். நம்ம அப்ப இருக்குது பாத்தீங்களா நம்மளுக்கு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரியான ஆசீர்வாதம். இப்ப கேள்வி என்னன்னா எப்படி நம்ம முதலாவது தேவனுக்கு கொடுக்கறது? அங்க என்ன புதர் பச்சார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கேவ் தேர் ஓன் செல்ஸ். எப்படி கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லுங்க யோசித்து. வெரி குட், இது பின்னாடி வருது. கரெக்ட் புதர் சொன்னது. நெக்ஸ்ட் ஏதாவது யோசிங்க. அது பேலன்ஸ். ரசூல் ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை கொடுத்து சொல்றாரு. இதை நீங்க செய்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தேவனுக்கு உங்களே ஒப்பு கொடுத்துட்ட மாதிரி. வசனம் வாசிங்க, கலாத்தியர் 6:10 படிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். எல்லோரும் செய்யணுமா? விசேஷமாக விசுவாசத்தை வீட்டாருக்கு நன்மை செய்யணும். நம்ம இந்த விஷயத்தை யாரு செய்யறாங்களோ நன்மை செய்யறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நன்மையை செய்துட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை சொல்லி காமிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாருங்க? இந்த கையில செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சரிங்க, இப்போ நன்மை செய்யறதுல உலாவி கொண்டு இருந்தாராம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நன்மை செய்யறத கத்துக்கணும். இப்போ சகோதர சகோதரிமார்களுக்கு நன்மை செய்யறதுக்கு இந்த ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இன்னும் அருமையா இருக்குது இல்லைங்களா? இந்த நன்மை செய்யறதுக்காக பரலோகத்திலிருந்து பரமபிதா கிட்ட இருந்து பறந்து ஓடி வந்தாராம் இயேசு கிறிஸ்து. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் நமக்காக தரிதரரா ஆயிட்டு வந்தாருங்களாம். பாருங்க வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க என்ன சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு
உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. பாருங்க, சபை ஐஸ்வர்யவான்கள் ஆவறதுக்காக அவரு தரித்திரர் ஆனாராம். அப்போ நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆவறதுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணிருக்கிறாருங்க, பலியா கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தியாகம் இல்லைங்களா? ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும். எப்ப நம்ம கான்சிக்ரேட்டட் பண்ணிட்டோமோ அப்பவே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம யாருக்கு சொந்தம் ஆயிட்டோம்? தேவனுக்கு சொந்தம் ஆயிட்டோம். நம்ம என்னதான் செய்யணும்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்யணும். பவுல் சொல்றாரு, அதனால தான் உங்களை வேண்டிக்கிறேன் நானு சகோதர சகோதரிமார்களே, உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். நெக்ஸ்ட் வார்த்தை சிஸ்டர் என்ன ஆச்சுங்க? ஒப்பு கொடுத்தது ஆயிட்டம் என்ன வருதுங்க? ஓலியா பிரதர் பாடிஸா? பாடிஸா? சரி, பாடிஸ் பார்க்கலாம். பாடிஸ் இங்க இருக்குது இல்லைங்களா? யுவர் பாடிஸ். என்ன பாடிஸ்னா நம்மளுடைய சரீரம் தான். இந்த சரீரத்தை என்ன பண்ணனா ஒப்பு கொடுத்தணும், ஃபுல் சரண்டர் பண்ணணும். 25%, 50%, 75%. தேவன் என்ன பண்றது இல்லைங்க, இந்த சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுத்துடுங்க. அதுக்குள்ள இருக்கிற ஆசைகளை ஒப்பு கொடுத்துருங்க. இப்ப கேள்வி, இப்போ பாடின்னா இப்போ பாடியில எவ்வளவு பார்ட்ஸ் எவ்வளவு பார்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. மேஜர் ஆர்கன்ஸ் 78 ஆர்கன்ஸ். எலும்பு, போன் 206, மசில்ஸ் 600. சரி போட்டோம் விடுங்க. தோல் சைஸ், தோலை உரிச்சிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா? தோலை உரிச்சா எவ்வளவு சைஸ் வரும்? 1.5 ஸ்கொயர் மீட்டர் டு 2 ஸ்கொயர் மீட்டர். அவ்வளோ இருக்குதுங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு சொந்தம் கிடையாது. முடி இருந்தாலும் சரி, சுண்ட விரல்ல இருக்கிற நகை இருந்தாலும் சரி, யாருக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்னா தேவனுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. இததான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, இந்த ஒரு பாடியை ஒப்பு கொடுத்துருங்க. எப்போ கான்சிக்ரேட்டட் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு நீங்களே சொந்தம் கிடையாது. ஏன்னா என் சுய ரத்தத்தினால உங்களை வாங்கிட்டேன் நானு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஏதோ காசு குத்து வாங்கலீங்க. தேவன் எப்படி வாங்கிட்டு இருக்கிறார்னா அவருடைய சுயரத்தனா, அவருடைய சுயரத்தனா, சொந்த ரத்தனா, ஜீவன்னா அவருடைய சுயரத்தனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். எப்பவுமே நினைச்சுங்க, என் சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை அப்படின்னா அவருடைய சுயரத்தத்தினால தான் இந்த சபை சம்பாதிக்கப்பட்டு இருக்குது. அவருடைய சுயரத்தத்தினால வாங்கப்பட்டதுன்னா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வாங்கப்பட்ட நம்ம இந்த சரீரத்தை சரண்டர் பண்ணோம். கான்சிக்ரேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? சரண்டர். இதெல்லாம் அப்படியே பேசினே வந்துட்டு பிரதர் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு, நல்லா நோட் பண்ணீங்க. இன்க்ளூட்ஸ் ஆல் யூ ஹேவ் யுவர் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டூயிங்ஸ். யாரா தமிழ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சிந்தை, செயல், சிந்தை, வார்த்தை, செயல், இந்த மூணுத்தையும் ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சிந்தை. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த சிந்தை என்ன ஆகணுங்க, உங்களுக்குள்ள இருக்க கிடையாதுன்னு பவுல் சொல்லிட்டார். இப்ப யாருடைய சிந்தை தான் இருக்கணும் நம்ம கிட்டனா? இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை நம்ம கிட்ட இருக்கணும். யாருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை இருக்கிறதோ அவங்க தான் தேவனுடைய சித்தத்தை செய்வாங்க. யாரு தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்க தான் இந்த சரீரத்தையே ஒப்பு கொடுத்துருவாங்க ஜீவ பலியாக. பாத்தீங்களா? அப்ப மெயின் எங்கன்னா இந்த சிந்தை இயேசு கிறிஸ்துடைய சிந்தையா மாறணும் நம்ம. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையா மாறணும். இந்த தலைக்குள்ள மரமண்டைக்குள்ள போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? தலை கட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தலை கட் பண்றது கிடையாது. அதனாலதான் தலைக்கருவம் பிடிச்சி ஆடுறது நம்ம.
தலையை கட் பண்ணிட்டோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய தலை வச்சுட்டோம்னா இப்ப யாருடைய சிந்தை வரும்? இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை வரும். இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை வந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யலாம். தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்யலாம்னா இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்துடுவோம். அப்ப சிந்தை எவ்வளவு பெருசா இருக்குது பாத்தீங்களா? இந்த சிந்தை உள்ளவர்கள் தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆக போறாங்க? மனவாட்டியா ஆக போறாங்க. அதனால இந்த சிந்தை எப்படின்னா, நம்ம இங்க தான் இருப்போம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்கும். ஆனா எல்லாமே இங்க தான் இருப்பீங்க. பாடி இங்க இருக்கும், மைண்ட் என்ன இருக்காதுங்க, ஆப்சென்டா இருக்கும். இந்த சிந்தை இதுக்கு கூட பிரேயர் பண்ணணும் நம்ம. தேவனே, என் சிந்தை கவனமாக பாடத்தை கேட்கணும், நான் உதவி செய்யுங்கோ. என் சிந்தை பரிசுத்தமாக இருக்க எனக்கு கிருபை காண்பீங்கோ. சிந்தை தான் தேவன் பார்க்கிறாரு. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து என்னதுங்க? வார்த்தை. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இவ்வளவு பிரச்சனை பயணிக்குதுங்களா. என்ன காரணம்னா வாய் தான் காரணமா. நம்ம கரெக்டா நம்ம வாயை வச்சுக்கணும்னா உலகத்துல பாதி பிரச்சனை தீர்ந்துருமா. நம்ம நிறைய முறை இந்த ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறோம். என்னெல்லாம் சொல்லி இருக்கிறோம்? யாரை பத்தியுமே தப்பா பேசக்கூடாது. அது என்ன கேரக்டரு? புறங்குற கேரக்டர். பேக் பைட்டிங். அவதூறமான பேசக்கூடாது. யாரையுமே தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம நாவை என்ன செய்யணும்னா கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம். என்ன கண்ட்ரோல் பண்றது? பாடியில எந்த பாட்டு வேணும்னாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த நாவை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு தான் யோகப் சொல்றாரு பாருங்க. யோகப் 3:3 படிங்க பாருங்க. வசனம் நல்லா கவனிங்க. பாருங்கள், என்னதுங்க? ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, தயவு செய்து பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாத்தீங்களா? அந்த என்ன கடிவாளம்? கடிவாளம் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அதுடைய டோட்டல் பாடி கண்ட்ரோல்ல வந்துச்சு. இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 4 படிங்க. கப்பலையும் பாருங்கள். என்னங்க நல்லா நோட் பண்ணோம். அங்க பைபிள் வந்து பாருங்க பாருங்கன்னு சொன்னா பார்க்கணும். அங்க வந்து நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. பாருங்க. அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். என்னங்க சிறிதா? சுக்காவா? சுக்கானா? சுக்கா அந்த இது ஸ்டேரிங் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய கப்பல் என்ன பண்ணுங்க, அது அந்த ஒரு ஸ்டேரிங் மூலியமாக திரும்ப செய்யுது. பாத்தீங்களா? இப்போ பைபிள் என்ன சொல்றதுன்னா, பாருங்க, குதிரைய பாருங்க, கப்பலை பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நம்மளே கொஞ்சம் பாத்துக்குங்க. இந்த வாயு எப்படிக்குது, நம்ம என்ன வார்த்தைய நம்ம பேசுறோம். நாவு ரொம்ப டேஞ்சரானதுங்களாங்க. அது நம்மள ஆபத்துக்குள்ள கொண்டு போயிடுங்களாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து எதற்கு இது சொல்லுங்க? அது ஒரு வார்த்தை போட்டு சொல்லுங்களேன். யாரோ முயற்சி பண்ணல. பெருமை உள்ள பேச்சு. எப்படி பேசுறது பெருமை உள்ள பேச்சு? நான் தான் எல்லாத்தையுமே செய்யறது. இப்ப ரசில் சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க செய்தா கூட நான் தான் செய்துன்னு சொல்லாதீங்கோ. உங்களுக்கு செய்ய அந்த டேலண்ட் குத்துதே பரலோகத்தில் இருக்கிற தேவனு. செஞ்சுட்டு என்ன ஆகணுங்க? தாழ்மையா இருந்துடணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த டோட்டல் பாடியே கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணனா ரசூல் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு, இட் வில் லீட் டு செகண்ட் டெத். என்னங்க அப்படின்னா? 2ஆம் மரணத்துக்கே கொண்டு போயிடுமா இந்த ஒரு நாவு. 3வது என்ன காரியம்? செயல்கள். இப்ப நம்ம என்ன செயல் பண்ணோம்? தேவன் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அது பிரகாரம் கேட்டு நம்ம செயல்படணும். அன்பு என்ன
அன்பு செலுத்தணும். நம்ம என்ன பண்றோம்? ஒம்பு தான் பண்ணின்னு இருப்போம். சாந்த குணத்தை காண்பீங்கன்னா நாங்க சண்டை தான் போடுவோம். பொறுமையா இருங்க, இல்ல நாங்க பெருமையா தான் இருப்போம். சிலுவையை சுமந்துக்கிட்டு வாங்க, இல்ல நாங்க சுயத்தை தான் சுமந்துக்கிட்டு வருவோம். அகாப்பே அன்பு காமிங்க, இல்ல நாங்க கடமை அன்பு கூட காண்பிக்க மாட்டோம். கிரியை இல்ல, கிரீடம் இல்ல. ஏன்னா சகோதர சகோதரிமார்களே, கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 விஷயம் நல்லா நடக்கும். நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரா சொல்லுங்க பார்க்கலாம். மீட்டிங்கு, ஈட்டிங்கு, சபையில ஃபைட்டிங்கு. ஆனா தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒபேயிங். என்னங்க, எனக்கு ஒபே பண்ணுங்க நீங்க. ஆனா இந்த 3 விஷயத்த ரொம்ப அருமையா பண்ணுவோம் நம்ம. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு சரீரத்தை பலியா கொடுக்கறதுக்கு வந்துட்டோம். அப்போ பலி கொடுக்கணும். பாருங்க, இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். பிரதர், நாங்க உலகத்திலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்டு இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியில வைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்க விசேஷமான ஜனங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்பா பிதாவன் கூப்பிட புத்திர சுவாயத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு. ஆனா கிரியில நடக்க மாட்டோம். பிரதர் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. நிறைய பேருக்கு என்னங்களா, சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் சொல்லுங்க? சத்தியத்தை கேட்டா சத்தியத்தை பிரகாரம் நடக்கணும். நாங்க ஏன் எஸ்கேப் ஆயிடுறோம்? நாங்க இந்த 3 காரியங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 காரியத்து மீது ரொம்ப கவனமா இருக்கணும். என்னங்க, ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். சிந்தை பரிசுத்தமாக, பேச்சு பரிசுத்தமாக, செயல்கள் பரிசுத்தமாக இருந்துச்சேன்னா நம்ம என்ன பலி செலுத்துறோமோ தேவன் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்ப இந்த சரீரத்துல இருக்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பத்தி பார்க்கலாம். பாருங்க, எபிரேயர் 10:10 படிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அவருடைய சரீரம் பலி செலுத்தினதுனால தான் நம்ம பரிசுத்தமாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். லிட்ரலாவே நம்ம எப்படி தேவன் நம்மள அங்கீகரிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இதுக்கு காரணமே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரமா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா. இப்ப நம்ம பரிசுத்தவான்கள்னு சொல்றோம்னா இதுக்கு காரணமா யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு சரீரம். நம்மள தேவன் எப்படி ஏற்றுக்கிறாருன்னா அவருடைய சரீரத்தை பார்த்து தான் நம்மள ஏற்றுக்கிறாருங்களா. அப்போ அந்த ஒரு சரீரம் எவ்வளவு முக்கியமானது இல்லைங்களா? அவருடைய சரீரத்தை நிமித்தமாக நம்ம பரிசுத்தமாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உதவாத ஜனங்க யாருன்னா நம்ம தான். இயேசு கிறிஸ்துனுடைய சரீர நிமித்தமாக பரிசுத்தவான்கள். நம்மளுக்கு பேர் பாருங்களா, பரிசுத்தவான்கள். இது எப்படி நம்ம பரிசுத்தம்? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா நம்ம? அவருடைய சரீரம் என்ன வேலை பண்ணுது பாத்தீங்களா? தேவனுடைய கோபாக்கினை இந்த சரீரத்தை மேல இருக்குதுங்களாம். எப்படி சொல்லுங்க? கோபாக்கினை தேவன் ரொம்ப கோபமா இருக்கிறாரு நம்ம மேல, டோட்டல் உலகத்தை ஜனத்தை மீதம். எப்படி சொல்லுங்க? நோய், பிரச்சனை, போராட்டம் இது எல்லாம் எப்போ வருதோ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? நம்ம மேல கோபாக்கணுமா இருக்கிறாரு. தலைவலி, தேவன் ரொம்ப கோபமாகிறார். வயிற்று வலி, தேவன் ரொம்ப கோபமாகிறார். காலு வலி, கை வலி, தேவன் என்ன பண்ணுகிறார்? கோபமாகிறார். உடம்பு சரியில்லை, தேவன் கோபமா இருக்கிறார். இந்த சரீரத்துல இத்தனை பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் கோபமாகிறாரு. அப்ப யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சரீர நிமித்தமாக நம்ம பரிசுத்தமா ஆக்கப்பட்டு இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த உலகம் இன்னும் கண்டமாய்தான் இருக்குது. ஆனா நம்ம இல்லை. ஏன் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாக பலி நிமித்தமாக நம்ம என்ன ஆயிட்டோங்க? நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டு தேவன் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரங்கிறது பாத்தீங்களா, அது ரொம்ப புனிதமானது, பரிசுத்தமானதுங்களா. இப்போ பவுல் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு, அது வசனம் படிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க.
2 கொரிந்தியர் 4:8-10 படிங்க. 2 கொரிந்தியர் 4:8-10 எல்லா வசனத்தை நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 4:8-10 இங்க நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்படுகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்னங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னு சொல்றார். இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நம்மளுடைய சரீரத்துல சுமந்து திரியுது? யாராவது சொல்ல முடியுங்களா? கர்த்தர் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு மிகப்பெரிய அவமானம் வரும், மிகப்பெரிய நிந்தைகள் வரும், மிகப்பெரிய சோதனைகள் வரும், மிகப்பெரிய துன்பங்கள் வரும். அது வரும் பொழுது இந்த சரீரத்தை நம்ம பலியா ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆச்சுங்க? அது நடந்திருக்குது. அந்த அனுபவத்துல நம்ம போனோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். நம்ம செய்த உடன்படிக்கைக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும்னா இந்த ஒரு பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா தலை என்ன செஞ்சதோ சரீராங்கங்கள் கூட என்ன செய்யணுங்க? அதை தான் செய்யணும். இது சாதாரண காரியம் கிடையாது. சாதாரண காரியங்களா? இல்ல, இது டெய்லி டையிங் ப்ரோசஸ். இது டெய்லி செத்து தான் பொழைக்க வேண்டியதா இருக்குது. யாரெல்லாம் செத்து பொழைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் தங்களுடைய சரீரத்துல என்ன வசனம் என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்துல சுமந்து திரிகிறோம். பாத்தீங்களா? இதுதான் பவுல் சொல்றாரு. அதனால என் நண்ப சகோதர சகோதரிமார்களே, இந்த சரீரத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா பரிசுத்தமாக பார்த்துக்கணும். வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்தனத்துக்கும் இந்த ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு ரத்தத்துல வாங்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பார்த்துக்கணும். நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பரிசுத்தமாக வாழணும். நம்ம புது சிருஷ்டி என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, மாம்ச ரீதியான ஒரு வாழ்க்கையை வாழாம ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் தேவனுக்கு. எப்போ நம்ம பேப்டிசம் எத்துமே, இதோ தேவனே உங்களுடைய சித்தத்தை செய்யறோம், எங்களுடைய சித்தத்தை செய்ய மாட்டோம்னு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப நமக்கு சொந்தம் கிடையாது. இப்ப சப்போஸ் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறோம், மாம்சத்தின் பிரகாரம், we are in the flesh, we are loving the world அப்படின்னா என்னங்க சொல்லுங்க? யாருன்னா டெல்லாயிட்டீங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா சொல்லுங்க யாராவது. தேவனுடைய சித்தத்தை செய்யறங்க எப்படிங்க? மாம்சத்து பிரகாரம் வாழ மாட்டாங்க. சொல்லுங்க, ஏன் அவள் டல்லாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா கூட கேட்கலையே. சப்போஸ் we are doing our well, இதுக்கு சொல்லுங்க. சுய சித்தம். இதைத்தான் எதிர்பார்க்கறேங்க. நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. எவ்வளோ பாடம் கேட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? சுய சித்தத்தை செய்வோம். இல்ல பதர், நாங்க தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா செடில்ல பார்த்தா சுய சித்தம் இருக்கும். தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறோம்னு சொல்லிட்டு சுய சித்தத்தை செய்து கொண்டு இருந்தோம்னா தேவன் நம்ம என்ன பலி செலுத்தினாலும் நம்மள அங்கீகரிக்கிறது கிடையாது. இந்த பாடி எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் அங்கீகரிக்க மாட்டாரு. மோசஸனுடைய சரீரம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்துங்க. பிசாசே வந்துடுறான் அந்த பாடிக்காக. யார் வந்து ஃபைட் பண்றதுக்கு வர்றாரு? மெகாவல் தூதன் வர்றாரு. அப்ப அந்த பாடிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க.
அந்த மோசஸினுடைய சரீரத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ரொம்ப பெருசுங்களாம். தரசல் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாருங்க. சபையினுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா மோசஸினுடைய சரீரத்தை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்குமா. அவ்வளவு பரிசுத்தமா இருக்கான். ஒரு நிமிஷம் இத படிச்ச போது ஸ்டார்டிங்ல மோசஸினுடைய சரீரமே அப்படி இருக்கு. நான் யோசித்து பாருங்க. அப்ப அந்த 1,44,000 ஜனங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்வாங்க அவங்க. அடுத்த வார்த்தை எப்படி எனில் சாவுக்கிடமான லிவிங் சாக்ரிஃபைஸ். என்னங்க லிவிங் சாக்ரிஃபைஸ் தமிழ் என்னங்க? ஜீவிக்கிற ஜீவ பலி. இப்ப பார்த்தோம்னா எப்படி ஜீவ பலியா செலுத்துறது நீங்களே சொல்லுங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறோங்க, பலி செலுத்தணும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறோங்க, மண்ணால இருந்து ஒரு பாயிண்ட சொல்லிடுவாங்க. இன்னைக்கு மண்ணா படிச்சதுல இருந்து மண்ணா போடுவார். குருவி தண்ணி குடிக்கும் போது தலைய மேல தூக்கி நன்றி செலுத்துது. எப்படி நன்றி செலுத்துதுங்களா தெரியுங்களா? அது போடுங்க புதர். ஏன்னா மண்ணா படிக்கிறது இல்லையா நம்பலாம். அதனால என்ன பண்ணலாம், இப்போ படிச்சுக்கலாம். மண்ணா பாருங்க, மண்ணால என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் போடுங்க புதர். தலைய கீழே 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 வருது பாருங்க. ஏன்னா நீங்க படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிறு குருவி சிறு குருவியை நினைப்போமாக. அது குடிக்கும் போது தன் தலையை உயர்த்தி தேவனை துதிப்பது போல காண்பது. என்ன பண்ணுங்களா, தண்ணி குடிக்குது மேல பாக்குது, தண்ணி குடிக்குது மேல பாக்குது. மேல எதுக்கு பாக்குதுன்னா அந்த சிட்டுக்குருவி தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு தண்ணிய குடிக்குதுங்க. நம்ம இருக்கிறோம் பாத்துங்க, கையில அந்த பிளேட்டு பிரியாணி கச்சா போதுங்க, லபக் லபக் லபக். தேவனுக்கு நன்றியா செலுத்துறது இல்ல, எதுவும் செலுத்துறது இல்லைங்க. எத்தனை பேர் நம்ம டெய்லி பிரேயர்ல பிரேயரே பண்றது இல்லை பிரதர். அதுல நாங்க பிரேயர்ல நன்றி எப்போ செலுத்துறது? நாங்க பிரேயர் ரொம்ப அவசியம். அந்த பிரேயர்ல ரொம்ப முக்கியமான அவசியம் தேவனுக்கு நன்றி செலுத்துறது. இப்போ நம்ம நன்றி செலுத்துறதுக்கே தாமதித்து கொண்டு இருந்தோம்னா எப்ப நம்ம சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்க போறோம்? இப்ப இதுவே நடக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னா, அந்த தேங்க்ஸ் ஆயிட்ட பிறகு ஒரு படி மேல போயிட்டு தான் நம்ம சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். ஒரு தேங்க்ஸே சொல்லக்கூடாதுன்னு. இப்ப நம்ம தேங்க்ஸ் கிவிங்கே இல்லைன்னா இன்னொரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எங்க பிதர் பண்ணீங்க தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் பிதர், நீ தேங்க்ஸ் சொன்னியா? இல்ல பிதர், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்க்கு போயிட்டே தேங்க்ஸ் சொல்லாத ஒரே ஆளு நம்ம தாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு நன்றி எவ்வளவு முக்கியங்க. சரி, நன்றி செலுத்தாதவங்க நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறது சரீரத்தை ஜீவ பலியா ஒரு ஸ்டெப் மேல போனோம். அப்போ இப்போ இன்னுமே நன்றி கட்டங்களா இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்பாரு. 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்துறாரு. ஒருத்தர் மாத்திரம் வந்து நன்றி செலுத்துறாரு. நெஞ்ச உருகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னது? மற்ற 9 பேர் எங்க மற்ற 9 பேர்? அப்ப எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா நம்ம தேவனுக்கு? தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும்னா பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நம்மளுடைய அன்றாட பிரேயர்ல துதியின் பலி இருக்கணும். இப்பதான் சொன்ன இல்லையா, ஒரு துதியின் பலி இருக்கக்கூடாது, ஒரு படி மேல போயிட்டு ரோமர் 12:1 நிறைவேற்றி வைக்கணும். யாரு தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறாங்களோ தேவனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுங்களா, கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியா வாழலாம். நம்ம என்ன மாதிரியான ஆசீர்வாதம் பாத்தீங்களா? தேவன் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுங்களா, கிறிஸ்துவோடு கூட ஒரு புது சிருஷ்டியா வாழலாம். யாருன்னா இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்குறோங்க. இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி நம்ம பலி செலுத்துறது? எப்படி செலுத்தலாங்க? அப்பயே சிஸ்டர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சுயத்தை சரண்டர் பண்ணிடணும். நம்ம a constant surrender of self will. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, then you shall live not for self. நீங்க எப்ப சுயசித்தத்தை சரண்டர் பண்ணிட்டீங்களோ உங்களுக்காக நீங்க வாழ மாட்டீங்க. ஃபார் எனிதிங், வேற எதுக்காக கூட நீங்க வாழ மாட்டீங்க. பட் ஃபார் அண்ட் இன் த சர்வீஸ் ஆஃப் ஹிம் who brought
யூ வித் இஸ் ஓன் ப்ரீசியஸ் பிளட். யாருக்காகத்தான் வாழுவோம், யாருக்காகத்தான் சேவை செய்வோம்னா, உங்களை வாங்கினாரு பாத்தீங்களா, அவருடைய சுய ரத்தத்தை நிமித்தமாக அவருக்காக நீங்க சேவை செய்வீங்க. அவருக்காக நீங்க என்ன செய்வீங்க? ஜீவ பலியா கொடுப்பீங்க. இந்த சிறுமந்தை என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணின்னு போயினே இருப்பாங்களாம். தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்துனே இருப்பாங்களாம். சத்தியத்துக்கு சேவை செய்வாங்களாம், நீதிக்கு சேவை செய்வாங்களாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது. சத்தியத்துக்கு சேவை செய்யணும், நீதிக்கு சேவை செய்யணும். நீதினா என்ன? நீதிக்கு சேவை செய்யணும். எப்படி நீதி? நான் 1 + 1 = 2ன்னா 2 தான். இப்ப எனக்கு சாதகமா நான் சொல்றேன் 1 + 1 = 3ன்றேன். இப்ப நீங்க கேக்குறீங்க, எப்படி விதர் அது? அதுக்கு பேர் என்ன? நீங்க ஒண்ணு கேப்பீங்க, என்ன இது? உங்களுடைய சுய நீதியா, இல்ல உங்களுடைய சுய ஞானத்துக்கு நீங்க பேசுறீங்களா? இப்படி 1 + 1 = 2 தானே வரும். நீங்க ஏன் 3ன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? கேக்குவீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஏன் கேக்குறீங்க? அதுதான் தப்பு. நீதி. பிரதர் ரசூல் சொல்றாரு, சபையில எதனா ஒரு அநீதி நடந்துச்சுன்னா இமீடியட்டா கேளுங்க, கேட்கலன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்கன்றார். அப்ப நீதி என்ன வேலை பண்ணுது பாத்தீங்களா? அவருடைய குமாரனை கொடுத்தது என்னங்க? ஆதாமுக்காக இப்போ அவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கணும், அன்பு வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நீதி தான் என்ன பண்ணுங்க? சரி செய்யும். அவருடைய நீதி எப்படி இருக்குது பாத்தீங்களா? தன்னுடைய ஒரே கூட விட்டு வைக்கல அவரு. அதுதான் நீதி. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தோம்னா, வாலண்டியா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருங்களாம். வாலண்டியா உயிரை கொடுத்துட்டாருங்களாம். இப்ப நம்ம எத்தனை பேர் வாலண்டியா உயிரை கொடுப்போம்? உயிரை வேணுமானா வாலண்டியா எடுப்போம். இப்போ புது சிருஷ்டி என்னெல்லாம் பலி செலுத்தனா அப்பயே பிரதருங்க சொன்னாங்க இல்லையா? என்னென்ன சொன்னீங்க? டைமு, ஹெல்த்து, வெல்த்து, டைமு, டேலண்ட்டு, செல்வாக்கு, டைம். இப்போ என்னதான் சொல்லுங்க, என்ன பண்றது இல்லைங்க, மாறவே மாட்டோம் நாங்க. சரி, ஒரு உதாரணம் கொடுக்கலாங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அத்தனை பேருக்கிட்டும் ஒரு கம்பெனிக்கு இது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர்கிட்டையும் ஒரு கம்பெனிக்கு இது. அந்த கம்பெனியில ஒரு கம்பெனியில 100 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப நீங்க எல்லாமே யாரு? கம்பெனி ஓனர்ஸ். இப்ப 100 பேர் வேலைக்கு வராங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பஞ்சு வச்சுக்கிறீங்க. சிஸ்டர் இப்ப சிரிச்சிட்டாங்க, என்ன சொல்ல போறாங்க. பஞ்சு அடிச்சோம், யாருடைய இதுக்கு வரோம்? கேபினெட்க்கு ஓனர் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒருத்தரா பஞ்சு பண்ணுகிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கரெக்டா வராங்க, லேட்டா வராங்க, சீக்கிரமா வராங்க, யாருக்கு தெரிஞ்சிடும்? ஓனருக்கு தெரிஞ்சிடும். இப்ப லேட்டா வந்துனேங்கிறாங்க. ஓனர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப அருமையா வேலை பண்றீங்க நீங்க, இப்படிதான் நீங்க ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வரணும், 1 மணி நேரம் லேட்டா வரணும். கம்பெனி ரொம்ப முன்னேறிடும். நீங்க என்ன பண்ணுங்க? வாங்கோ அப்படின்னு சொல்லுவாரா? சரியான நேரத்துக்கு வரணும்னு சொல்லுவாருங்களா? இப்ப யாருக்கு லாஸ்? லேட்டா வர்றதுனால கம்பெனி முதலாளிக்கு லாஸ். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்மளுக்கு ஓனர் தேவன், அவருக்கு எந்த லாஸுமே கிடையாது. லாஸ் யாருக்குன்னா நம்மளுக்கு தான் லாஸ். நட்சத்திரம் எப்படி வித்தியாசம் இருக்குதோ, ஒருத்தர் சரியான நேரத்துக்கு வருவாங்க, ஒருத்தர் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவார்டு கூட அப்படித்தான் கொடுப்பாரு தேவன். ஏன் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அவரு நீதி உள்ள தேவன். கரெக்ட் இல்லைங்களா? அதனால டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு தீமையான நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்ணனா, டைமை வேஸ்ட் பண்றதும் லைஃபை வேஸ்ட் பண்றதும் ஒண்ணுங்களாம்.
அதனால என்ன பண்ணோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நேரங்களை பலி செலுத்தணும். அடுத்து பார்த்தோம்னா என்ன, டேலண்ட். இப்போ நம்ம போதிச்சுன்னு இருக்கிறோம். இது யார் கொடுத்த டேலண்ட்னா, இது தேவன் கொடுத்த டேலண்ட். இப்போ போதிக்காதவங்களை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தப்பா பேசவே கூடாது. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து செல்வாக்கு, ஹெல்த், வெல்த், இதெல்லாம் என்னங்க, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சரி, இன்னொரு ஆங்கிள் புது சிருஷ்டி என்னெல்லாம் பலி செலுத்தணும்னா, நம்ம மறுபடியும் அதை தான் ஃபர்ஸ்ட்ல பார்க்கும். ஃபர்ஸ்ட்ல பார்த்து தான் மேய்ப்பர் எப்படி பலி செலுத்தினாரோ, தன்னையே எப்படி பலி செலுத்தி கொள்வார்கள்னா, அந்த சபை மக்கள் வந்து அப்படியே பலி செலுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியில பங்கு பெறுவாங்க. இந்த சுவிசேஷ யுகம் முடிவுக்குள்ள பலி செலுத்தினோம். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சமயமாக இருக்கிறது. அந்த பலியை யாரு செலுத்தி முடிச்சிடுறாங்களோ, இவங்க தான் சபை வகுப்பாரு. நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுகள் படுங்க. அப்ப நம்ம பாடுகள் பண்ணனா, இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்து ஒப்பு கொடுத்துடணும். லிவிங் சாக்ரிஃபைஸா வாழணும். நம்ம செய்த உடன்படிக்கைக்கு உண்மைத்தன்மையோட நம்ம இருக்கணும். இப்ப செய்யலனா வேற எப்பவுமே செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இல்ல. எதுல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இல்ல? பார்த்துட்டோம். டைம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் தூக்கம். உண்மையிலே தூக்கத்தை பலி செலுத்தணும். காலையில எந்திரிச்சு அந்த தூக்கத்தை பலி செலுத்திட்டு பிரேயர் பண்றது, பைபிள் படிக்கிறது, மன்னா படிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுங்களா? நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். தேவனுடைய பார்வையில என் பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, படிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்க பைபிளை எடுத்து படிச்சீங்கன்னா என்னங்க, தேவனே உங்ககிட்ட பேசுறாருங்க. பிரேயர் நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைங்க, நல்லா கம்பளியை இழுத்து போட்டுன்னு தூங்கிட்டு எதுவுமே செய்யாம இருந்தோம்னா எவ்வளவு பெரிய பலி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்ம என்ன செய்யணுங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு நம்ம என்ன செய்யலாங்க, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை டெய்லி சில காரியங்கள் இருக்குது, அதை நம்ம செய்யணும். நம்ம அடுத்து பார்த்தோம்னா சாப்பாடு சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியங்க. எப்படின்னா பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, உன் சகோதரருக்கு கறி சாப்பிடுறது இடைஞ்சலா இருந்துச்சுன்னா கறியை விட்டுருங்க. ஆனா நம்ம எப்படி சொல்லு, கறியை விட முடியாது, சகோதரர் வேணாலும் விட்டுறோம் நாங்க. இப்ப என்ன ஆகுதுங்க, உண்மையில எப்படி சொல்றாருன்னா பதா ரசிலு, இப்போ உன் சகோதரருக்கு கறி பிடிக்கல, நீங்க கறியை விட்டுட்டீங்களா, அதுவே பெரிய பலி செலுத்திட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பலி தெரியுங்களா? சப்போஸ் அப்படி விடலைன்னா அதுவே கிரிமினல் ஆக்டிங்களாம். ரொம்ப லேசில் இல்லைங்க புது சிருஷ்டி வாழ்க்கையெல்லாம். பலி செலுத்துறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யணுங்க, இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும். அவரு சிந்தின ரத்தத்தை நம்ம ஆல்ரெடி விசுவாசித்துட்டோம். அததான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய ஜீவனை பலியா செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. பாருங்க, யோவான் 10:18 படிங்க. பாருங்க, அருமையான வசனம் இது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி. யோவான் 10:18. யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இப்ப என்னத்த கொடுக்கறது, என்னத்த எடுத்துக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை கொடுக்கிறது, ஜீவனை எடுத்துக்கிறத பத்தி பேசி இருக்கிறாருங்க. இது யாரு எனக்கு கொடுத்துட்டாருன்னா, பிதாவாகிய தேவனே எனக்கு கொடுத்துட்டாரு. ஒருத்தரும் என் உயிரை எடுக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னா வாலண்டியா வந்து அவருடைய உயிரை விட்டு இருக்கிறாரு, உயிரை பலி செலுத்திட்டாரு. அவரு எந்த மனுஷனுமே காரணம் கிடையாது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மிஸ்டேக். அது ரியாலிட்டியில எந்த ஒரு மனுஷனும் அவருடைய உயிரை எடுக்க முடியாது. எந்த மனுஷனுக்கும் அந்த பவரு
கிடையவே கிடையாது. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நான் சொல்ற பிரகாரம் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இருக்குது. இயேசு கிறிஸ்து அது பிரகாரம் நடந்துட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியாதுங்க, அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாலண்டியா வந்து அவருடைய உயிரே கொடுக்கிறாரு. இது தாங்க பலி. வாலண்டியா வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு இல்லைங்களா? அவர் பாருங்க, ஆஸ் பர் லா யூ லிவ்ட் பர்ஃபெக்ட்லி. லா பிரகாரம் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. நோ ஒன் டேக் ஹிஸ் லைஃப். யாராலும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. பட் he gave his life for our sins. நம்மளுடைய பாவத்துக்காக அவர் தன்னைய பலி செலுத்திட்டாரு. நம்மனால இமேஜினேஷனே பண்ண முடியலங்க. அப்படியாப்பட்ட ஒரு பலி செலுத்தி இருக்கிறாரு. பாருங்க, இன்னும் அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா, அவரு ஜீவனை சம்பாரிச்சிட்டாருங்களாம். he earned the life but he given that life for us. ஜீவனை சம்பாரிச்சிட்டாரு, அந்த ஜீவனையே நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுங்களா? இது மிகப்பெரிய ஒரு பலியா இருக்குது. இது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனே ஒரு பலி செலுத்தினாருங்களாம். யாருன்னா சொல்லுங்க? அவரு செலுத்தி இருக்கிறாருங்க. தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்ணிட்டாருங்க? பலியா செலுத்தி இருக்கிறாரு. இத நிழல் எங்க காமிக்கப்பட்டு இருக்குது? ஆபிரகாம். வெரி குட். என்னங்க, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவருடைய ஒரே குமாரனை பலி செலுத்துறதுக்கு தயாராயிட்டாரு. ஆபிரகாம் யாருக்கு நிழலா இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு யாருக்கு நிழலா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ நிஜமான ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ அது படிச்சிருங்க. யோவான் 3:16 படிங்க. சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். இவ்வளவாக அன்பு செலுத்தினார். எவ்வளவுனா தன்னுடைய ஒரே குமாரனை பலி செலுத்திட்டாரு. இந்த ஒரு வசனம் தான் மினி பைபிளா இருக்குதுங்களாம். இந்த ஒரு வசனம் மினி பைபிள். யோசித்து பாருங்க. அப்போ மொத்த விஷயமா இந்த ஒரு வசனத்துல இருக்கிறது. தன்னுடைய ஒரே குமாரனை பலியை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1 யோவான் 3:16 படிங்க. நாம் சகுந்தர் 1 யோவான் 3:16 படிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்போ யோவான் 3:16க்கும் 1 யோவான் 3:16க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல பிதர்ன்றீங்களா? என்னங்க சொல்லுங்க பிதர். தேவன் வந்து அவருடைய குமாரனையே கொடுத்துட்டாரு. இது வந்து யோவான் 3:16. 1 யோவான் 3:16 என்னன்னா, சகோதரர்களுக்காக நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி உயிரை கொடுத்துட்டாரோ நீங்க என்ன பண்ணுங்க, சகோதர சகோதரிமார்களுக்காக உயிரையே கொடுத்துங்க. இந்த 2 வசனத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? இப்ப அவரு உயிரை கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம சகோதர சகோதரிமார்களுக்கு உயிரை கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் ஜீவ பலி. யாரு இந்த ஓட்டத்துல உண்மைத்தன்மையோட ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உயிரையே கொடுக்கணும். இது யாரு சொல்றதுன்னா நம்மளுடைய 7ஆம் தூதன் சொல்றாரு. இப்போ எப்படி உயிரை கொடுக்கறது? உங்க ஆபத்தா இருந்தா சரி உயிரை எடுத்துங்க, அப்படி கொடுக்கறதுங்களா? சின்னதா எதனா செய்யுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்காக. ஒரு பிக்கப், ஒரு டிராப். நம்ம சேர் அரேஞ்ச் பண்றது, சேரை துடைக்கிறது, வாட்டர் பாட்டில்ல வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறது, ரொம்ப சின்ன சின்ன நம்ம நினைச்சுன்னு இருப்போம் ரொம்ப அல்பமான ஒரு விஷயமா, தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு சேவையா இருக்கும். இதுதான் பிரதர்ஸுக்கு சிஸ்டர்ஸுக்கு உயிரை கொடுக்கிற மாதிரி இந்த வேலைகளை தான் வாலண்டியா வந்து நம்ம செய்யணும். சரி, நெக்ஸ்ட் வார்த்தை ஓலி. ஹோலி அக்செப்டபிள் இல்லையா? பரிசுத்தமும் தமிழ்ல படிங்க. தேவன். சரி, தமிழ்ல ஒரு தடவை படிச்சிருங்க.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ம். தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்தமும் ஹோலி அக்செப்டபிள் இருக்குதுங்களா? அங்க இருக்குது பாருங்க, ஹோலி அக்செப்டபிள். இப்போ தேவனுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தத்தோட ஒப்பு கொடுத்தா தான் என்ன பண்ணுவாருங்க? பிதாவாகிய தேவன் நம்மள ஏற்றுக்கொள்வாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் பலி செலுத்தினதை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவர் மேல விசுவாசம் வச்சோம். அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்னு பார்த்தோம்னா நீதிமான் ஆயிட்டோம். அதனால நம்ம எப்படி எண்ணிக்கப்படுகிறோம்னா நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் பலி எதை செய்தாலும் பிதாவாகிய தேவன் அக்செப்ட் பண்றாரு. இல்ல பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், ஆனா என்னை நானே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியலன்னா தேவன் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இல்ல பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், அது மாத்திரம் போதாது. அது எப்படி வருது நான் பாருங்க பிரதர். ஐ பிலீவ் கிரைஸ்ட் ஜீசஸ் பிளட், I give myself a living sacrifice. God won't acceptable. Why? அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் சொல்லுங்க? கிரியை இல்ல, பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் இல்லாம தேவனை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க? தரிசிக்கவே முடியாது. பிரதர், நான் தேவனையும் ஏற்றுக்கொள்றேன், இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்றேன், ஆனா பரிசுத்தமாக என்னால பலி செலுத்த முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. காரணம் பரிசுத்தம் இல்ல. இப்ப பாருங்க, ஸ்மோக் பண்ணிக்கின்னு, ட்ரிங்க் பண்ணிக்கின்னு, வேசித்தனம் பண்ணிக்கின்னு, விபச்சாரம் பண்ணிக்கின்னு, நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், என் சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கறேன்னா என்ன ஆகாதுங்க? தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன்னா என்ன வேணுங்க அவருக்கு? பரிசுத்தம் வேணும். இப்ப கேள்வி எல்லாருக்கும் வரணும், சபை இவ்வளோ பரிசுத்தவான்களா பிரதர்? வர இல்லைங்களா நெக்ஸ்ட்? அப்ப எப்படி சபையை பத்தி பேசுறது? அப்ப சபை வந்து எந்த ஒரு பாவத்தையுமே செய்யலையா? பாவத்தை செய்தாங்கோ, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி மன்னிக்கப்பட்டு இருக்கிறது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறது. வெரி குட். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு, பரிந்து பேசுறாரு சபைக்காக. இவ்வளோ பெரிய கிருபை. இது யாருக்கு மாத்திரம்னா சபைக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். நம்ம சபையில 2 விதமான ஜனம் இருப்பாங்க. யாருக்காவது தெரியுங்களா? பேதுரு வகுப்பார், யூதாஸ் வகுப்பார் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து 2 பேருக்காக பரிந்து பேசவே மாட்டாரு. யாருக்காக பரிந்து பேசுவாரு? இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க. பேதுரு வகுப்பாருக்காக மாத்திரம் தான் பிதாவாகிய தேவன் கிட்ட அவரு பரிந்து பேசுவாரு. யூதாசு கூட்டத்தாருக்கு பரிந்து பேசவே மாட்டாரு. அவர் பரிந்து பேசுறாரு இல்லையா, பிதாவாகிய தேவன் அக்செப்ட் பண்ணி பாருங்களாம். நம்மளுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாமே மூடிடுமா. ஏன்னா பலவீனத்துல செய்துட்டாங்க. அதுக்கு வழக்காடவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு நமக்கு. அப்ப நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகுதுங்க? அந்த சபைது குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாதுங்க? தேவன் கிட்ட போக முடியாது. அப்போ யார் மூலியமா தான் போக முடியுங்க? இயேசு கிறிஸ்து மூலியமாக போக முடியும். அப்போ பிரதான ஆசாரியர் அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். அதே போல நம்ம என்ன செய்யணும்னா ஜீவ பலியாக கொடுக்கணும். இப்ப அடுத்து என்ன வருதுங்க? லாஸ்ட் என்னங்க? புத்தி உள்ள ஆராதனை. எல்லாத்தையும் சொல்லிட்டு வராருங்க. இப்ப மறுபடியும் படிக்கலாங்களா? அப்படியே போயிடலாங்களா? படிச்சிடலாங்களா? ஏன்னா படிச்சுனே இருந்தா தான் அது என்ன விஷயம் தெரியும். தமிழ்ல படிங்க சிஸ்டர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்ன வருது இங்கிலீஷ்ல? ரீசனபிள் சர்வீஸ். இப்ப கடைசியா வந்துச்சு எது? புத்தி உள்ள ஆராதனை. இப்ப நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டோம்னா இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. வாலண்டியா வந்து நம்ம எதெல்லாம் செய்யறோமோ அதுதான் சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தோம்னா புத்தி உள்ள ஆராதனை. இப்போ புத்தி உள்ள ஆராதனை பண்ணின்னு இருக்கிறோமா இல்ல புத்தி இல்லாத ஆராதனை பண்ணின்னு இருக்கிறோமா? நம்மள என்ன பண்ணிக்கணும்? நியாய தீர்த்துக்கணும். பாருங்க, கான்சிகரேஷன் இஸ் த நார்மல் ஆட்டிடியூட் ஃபார் ஆல் ஆஃப் காட்ஸ் இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ். கான்சிகரேஷன் வந்து ஒரு நார்மல் ஆட்டிடியூடு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஃபுல் சரண்டர் பண்ணிடுங்க கிரைஸ்டுக்கு. யாரு தங்களை முழுமையாக இயேசு கிறிஸ்து அவரை போல மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவருடைய பாடுகள்ல படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. மற்றது எல்லாமே என்ன இருக்குதுங்க? புத்தி இல்லாத ஆராதனையா இருக்குது. தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் புத்தி உள்ள ஆராதனை பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சவடுகளை பின்தொடர்ந்து போய்கொண்டு நம்ம பலி செலுத்தி கொண்டு இருக்கிறீங்களா, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்போ நம்ம பலி செலுத்திட்டோம். தேவன் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா அவார்டு கொடுக்கறாரு நம்மளுக்கு. ஏன்னா என்ன பண்ணிட்டீங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவ போல பாடுகள் பட்டு மரித்துட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறேன். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, என்னங்க இயேசு கிறிஸ்துவ போல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, பலி செலுத்த முடியாது. எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அவர் பர்ஃபெக்ட் விதர், நம்ம இம்பர்ஃபெக்ட் விதர். ஆகையினால என்ன பண்ண முடியாதுன்னா எங்களால பலி செலுத்த முடியாது. ஏன் பலி செலுத்த முடியாதுன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குதுங்க? இன்ட்ரெஸ்ட் இல்ல. பலி செலுத்துறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரிங்க, ஒருத்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 11:1 படிங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பலி செலுத்திட்டார் பார்த்தோம். இப்ப பவுல் யாரு? பவுல் எப்படி பேசுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1 படிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். என்ன போல்டு, என்ன தைரியத்தோட சொல்றாரு பாருங்களா. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லிடுறோம்? பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் பர்ஃபெக்ட் பிதர், அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். பவுல் யாருங்க? பவுல் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்துருங்க, சவுலா இருந்த போது கிறிஸ்துவர்கள் சொன்னாவ சாவடிச்சுவரு. பவுலாக மாறின பிறகு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்கவே வந்துட்டாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையா? இப்ப பவுல் யாரு? தெய்வீக மனுஷன், நம்மள போல ஒரு மனுஷன், தெய்வீக ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு மனுஷன். அவரு சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போனது போல நீங்க என்ன பின்தொடர்ந்து வாங்க. என்ன பின்தொடர்ந்து வாங்கன்னு சொல்ல பவுலு. நான் எப்படி பின்தொடர்ந்து போயிட்டேன், நீங்க அப்படியே வாங்க என்ன பார்த்து. என்ன தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ தேவன் நம்ம இப்படி கேட்குவோம்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் பைபிள்ல இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க கேட்பீங்க இல்லையா, பவுலை பார்த்து கத்துக்குங்க. அப்போ பவுல் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் இல்லைங்களா? பவுலை பத்தி சொல்லனா அன்புள்ள ஒரு மனுஷனா, வைராகத்துக்கு கூட ஒரு மனுஷனா, இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக மாறின ஒரு மனுஷனா. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடி யாருன்னா அப்போஸ்தலன் பவுல். இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் எப்படி ஆவிய கொடுத்தாரோ அதே மாதிரி பவுலுக்கும் கொடுத்தாருங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பவுலுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சாக்ரிஃபைஸோட வாழ்ந்திருக்கிறாரு. பூமிக்குரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறாரு. பவுலை பத்தி ஒரு வார்த்தை பாருங்க, பவுல் பேட்ரன்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷனுங்களாம். இப்போ யாரா சொல்ல முடியுங்களா? இல்ல பிரதர், நான் என்ன பண்ண முடியாது இயேசு கிறிஸ்துவ போல. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? இல்ல பிரதர், பவுல போல நாங்க மாற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? நம்மளுக்கு என்ன இல்லைங்க,
இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம சுயத்துக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்ம என்ன ஆகும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள வந்துட்டு இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். பவுல் பாருங்க, சுயத்தை மறுதலிச்சு அவருக்குள்ள இருந்த இன்ட்ரெஸ்ட தியாகம் பண்ணிட்டாராம் சுசேஷ செய்யறதுக்காக. பவுல் கிட்ட சுயநலமே இல்லைங்களாம். அவர் ஊழியத்துல சுயநலத்தோட பவுல் என்ன பண்ணீங்களாம், ஊழியம் செய்வலாம். அவ்வளோ ஒரு உண்மை தன்மைங்களாம் அவர் ஊழியம் செய்யுது. பிரதர் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாருங்க, ஊழியம் செய்யறவங்களுக்கு எப்படி சொல்றாருன்னா, ஊழியம் செய்யுங்கோ, தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு ஊழியம் செய்யுங்கோ. தங்களை உயர்த்தி கொண்டு ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உதாரணம் கொடுங்க. பிலாத்து முன்னாடி நிக்கிறாரு. பிலாத்து பாக்குறாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ சாந்த குணத்தோட எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்துட்டு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மறிக்க போறாரு. இவ்வளோ சாந்த குணத்தோட நம்ம என்ன இப்போ ஒரு சப்ஜெக்ட பேசிட்டு ஊழியம் செய்துட்டதுனால என்னங்க பெரிய ஆளு கிடையாது. நம்ம அவர் பாருங்க அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டாரு நம்மளுக்காக. அவர் எப்படி நிக்கிறாருன்னா சாந்த குணத்தோட நிக்கிறாரு. பவுலுடைய ஊழியம் அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை அவர்கிட்ட இருந்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, இப்போ இன்னொரு கேள்வியும் வரலாம். இப்போ அந்த ஒரு வசனங்களை பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் பூஸ்டிங்கா இருக்கும். பவுல் என்னென்னலாம் பேசுறாரு பாருங்க. பிலிப்பியர் 1:21 படிங்க. வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். பிலிப்பியர் 1:21 எல்லா வசனத்தை நல்லா கவனிங்க, கொஞ்சம் பூஸ்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா என்னங்க, சாவுறது ஆதாயமா இருக்கு. அப்படி சாகிறது எனக்கு லாபமா இருக்குதுங்களாம். அப்ப என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை வாங்கி இருக்கணும் ஒரு உலகத்துல வாழ்ந்தும்போது. டு டை இஸ் கெயின், எனக்கு லாபமா இருக்குது. இன்னொரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 15:31 படிங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயங்க, இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ஷனு, எங்களால வாழ முடியாது அப்படின்னா, அப்ப தேவன் ஒரு தெய்வீக மனுஷனை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க அவர் எப்படி சொல்றாருன்னு, நான் அனுதினமும் சாகிறேன். என்னங்க டெய்லி நான் சாகுறேன். அப்ப அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? இன்னொரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 2:20 படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன மாதிரியான வசனம் பாத்தீங்களா? இனி வாழுறது நான் இல்ல, எனக்குள்ள வாழுறது கிறிஸ்து. நம்ம யாராவது அப்படி சொல்ல முடியுங்களா? ஒருத்தர் உள்ள என்ட்ரு ஆகணுமே எப்படி ஃபீல் ஆகணும் நம்மளுக்கு, கிறிஸ்துவே வந்துட்டாருப்பா, ஐயோ வந்தாருப்பா இவரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன மாதிரியான நம்ம பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியங்க. பாடி லாங்குவேஜ் தெரியும் இல்லைங்களா? நின்னுக்கு பாடி ஸ்டிப்பாச்சு வணக்கம் அப்படி சொல்றதுக்கும், வணக்கம் பிரதர், வணக்கம் சிஸ்டர். நம்மளுடைய இது மாத்திக்கணும். நிறைய விஷயம் என்ன இருக்குதுன்னா நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப பலி செலுத்துறதுக்கு வந்துட்டோம், சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, பலி செலுத்த மாட்டேன்றோம். பாருங்க இன்னொரு வசனம் கூட படிங்க. இந்த வசனம் பாருங்க எப்படி இருக்குது, பிலிப்பியர் 3:8 படிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னங்களாம், எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிட்டாருங்களாம். நஷ்டம்னு சொன்னாவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுதுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் படிங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7 படிங்க. ஃபைனலா அவர் பவுல் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஒரு வார்த்தைங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்ப சொல்லிட்டாருங்க, நல்ல போராட்டத்தை நானு போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவ்வளவுதாங்க. பவுல் என்ன அருமையா சொல்லிட்டாரு இல்லைங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியா 2 விஷயத்தை பத்தி
ரீப்ரிண்ட் இருக்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாங்க. இப்போ நீங்க ரீப்ரிண்ட் பார்க்கறதா இருந்தா பார்த்துங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 328 பேஜ் நம்பர் 4 நோட் பண்ணி வச்சுங்க, படிச்சுங்க. காயின் ஒரு பலி செலுத்தினார், அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேல் ஒரு காயின் வந்து என்னங்க பாரு எவ்வளவு ஷார்ப்பாகிறாரு. இப்ப நீங்க என்ன எல்லாம் ஓன்னு சொல்றீங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஷார்ப்பா இந்த என்ன பண்ணாருங்க, கண்டுபிடிச்சாருங்க. காயின் என்ன பண்ணாருங்க, காயின் பலி செலுத்தினாரு, அவருடைய பலி அங்கீகரிக்கப்படல. ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு பிரதர் ரசல் சொல்றாரு, if we present ourselves will surely present all we have also. என்னங்க அப்படின்னா, நம்மளே ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துடுவோம். அப்ப எங்க தப்பு நடக்குதுன்னா, ஜீவ பலியா கொடுக்கறதுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்க மாட்டேன்றோம். அதனால நம்ம கிட்ட இருக்கிறதும் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றோம். இது ஒரு விஷயம் ஆச்சு இல்லைங்களா? இப்ப இன்னொரு பாயிண்ட், டு பிரசன்ட் அவர் பாடிஸ் a living sacrifice then means to be purified with Christ, baptized into his death. இப்போ இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். எப்போ? ஞானஸ்தானத்துல, பேப்டிசம்ல. அது சொல்லிட்டு சொல்றாரு, dead with him as man. இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு மனுஷனாக இருந்து நம்ம மரித்திட்டோம். எல்லாம் நல்லா கவனிங்க, கிளைமேக்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க. But alive unto God as new creature. இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்துட்டோம். இப்ப தேவன் நம்மளை எப்படி உயிரோட எழுப்பாருன்னா, புது சிருஷ்டிக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அப்படியே எழுப்பாரு. கடைசியா வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவன் தான் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.